அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் இப்பொழுது சேர்ந்து என்ன செய்ய போகிறோம் என்றால் சிரிக்க போகிறோம். சிரிங்க, எல்லாரும் சிரிங்க. டேய், எதுக்குன்னு சொல்லிட்டு சிரிக்க சொல்லியா? சிரிக்கிறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா தானே அப்படிங்கிறீங்களா? ஆனா காரணம்லாம் தேவையில்ல, சும்மா சிரிங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குதுங்க. நீங்க ஒருவேளை திமுக எதிர்ப்பாளராக இருந்தால், அட கன்றாவிய, இந்த கூட்டணி இதுக்கு மேல விளங்காது போல இருக்குதப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்கலாம். நீங்க ஒருவேளை தாவேக்கு ஆதரவாளராக இருந்தா, எங்க கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லிட்டு வியாபாரமா பேசிட்டு போனீங்க, உங்களுக்கு இதுவும் வேணும் இதுக்கு மேலேயே வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சிரிக்கலாம். ஒருவேளை நீங்க திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருக்கக்கூடிய அந்த இண்டி கூட்டணி ஆட்களாக இருந்தால், எங்க பொழப்பு இப்படி சிரிப்பா சிரிக்குதே அப்படின்ட்டு சிரிக்கிறதா அழுவுறதான்னு தெரியாம குத்துமதிப்பா சிரிக்கலாம். மொத்தத்துல எல்லாரும் சிரிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது. அதாவதுங்க, நேத்து நைட்டு ஒரு 9 மணி இருக்கும். ஊரெல்லாம் கிட்டத்தட்ட விளக்கணைச்சிட்டு தூங்க போற நேரம், கிராம பகுதிகள்லாம். அப்படி இருக்கக்கூடிய இந்த சூழல்ல பார்த்தீங்கன்னா, பட்டார்னு வந்து விழுதுங்க. என்னப்பா ஈரான்ல ஏதோ குண்டு போட்ட மாதிரி சொல்ற அப்படிங்கிறீங்களா? அந்த மாதிரி தாங்க. சரியா பார்த்தீங்கன்னா 8:52 அளவில் ஒரு ட்வீட் வந்து உழுது. யாருக்கிட்டனா, கரூர் எம்பி ஜோதிமணி, காங்கிரஸ்ல இருக்கக்கூடியவங்க. அவங்க சொல்றாங்க பாருங்க, வரிக்கு வரி செதுக்கி இருக்காங்க. பேசிடலாம். காங்கிரஸ் கட்சியின் தொகுதி தேர்வில் எந்தவித வெளிப்படைத்தன்மையும் இல்லை. தம்பி, ஐ திங்க் திஸ் ஹேப்பன்ட் இன் பாண்டிச்சேரி அப்படிங்கிறீங்களா? எஸ் இட் ஹேப்பன் தேர். அண்ட் ஆல்சோ இந்த மேட்டர் பொறுத்த வரைக்கும் திஸ் இன்சிடென்ட் டுக் பிளேஸ் இன் தமிழ்நாடு. நேத்து வெளிப்படைத்தன்மையோடும் விரிவான விவாதத்துக்கு பின்பே தொகுதி தேர்வு செய்யப்பட வேண்டும் என்ற எங்கள் கருத்தை பொறுப்பாளர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவதுங்க, எந்தெந்த சீட்ல போட்டியிடலாம், எதெல்லாம் நமக்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதிகள் அப்படிங்கிறத ஒரு குரூப்பா நம்ம உட்காந்து ஆளுக்கு ஒரு வரக்காப்பியை வச்சுக்கிட்டு டிஸ்கஷன் பண்ணி நம்ம வந்து இந்தந்த தொகுதியை டிக் அடிச்சு ஒரு உத்தேச பட்டியல் அப்படின்னு கொண்டு போய் 28 சீட் நிற்கிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு 45 சீட்டு இதுல இருந்து எங்களுக்கு 28 கொடுங்க அப்படின்னு கொண்டு போய் நம்ம கொடுத்து அதுல இருந்து நம்ம செலக்ட் பண்ணி வாங்குறது தான் வழக்கமா எல்லா கட்சிகளும் பண்றது இல்லையா? அவங்க நிக்கிற தொகுதிக்கு மேல ஒரு டபுள் அமௌண்ட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, லிஸ்ட் எடுத்துட்டு போவாங்க உத்தேச பட்டியல்னு. அதுல இருந்து ஒரு லிஸ்ட் வரும். இதெல்லாம் பொது வெளியில பப்ளிக்கா பிரஸ் மீட் கொடுத்து சொல்லுவாங்க, மீடியால வெளியிடுவாங்க, இதெல்லாம் நடக்கும். ஆனா காங்கிரஸ் பொறுத்த வரைக்கும் அப்படி ஒண்ணு இல்லவே இல்லை, கடல்லையே இல்லையா. அனைத்துமே மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. ரொம்ப ரகசியமா எதை பண்ணுவாங்க? திருட்டுத்தனம் தான் பண்ணுவாங்க இல்லையா? அதைத்தான் அவங்க சொல்ல வராங்க. மிக ரகசியமான முறையில் நடைபெற்றது. காங்கிரஸ் கட்சியின் நலன் முழுக்கவும் சமரசம் செய்யப்பட்டு விட்டது. அதாவது தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சி நல்லா இருக்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணத்தையே கொண்டு போயிட்டு காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு வந்துட்டாங்க திமுக கிட்ட. நம் போன்ற உண்மையான காங்கிரஸ் கட்சி தொண்டர்களின் ஆண்டாண்டு கால உழைப்பை தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத சிலர். யாருப்பா அந்த சிலர்? ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத சிலர். பார்த்தீங்கன்னா, விற்று தின்பதை பார்க்க வேதனையாக உள்ளது. இந்த தமிழ்நாடு காங்கிரஸ் அப்படிங்கிற இந்த கட்சியை, இந்த கம்பெனியை, இந்த கட்சிக்காக ஒரு சிறு துரும்பை கூட கிள்ளி போடாத சிலர் வித்து தின்னு போட்டாங்க அப்படின்னு சொல்லி பொதுவெளியில் வந்து கதறுகிறார் ஜோதிமணி அவர்கள். அதாவது பாத்தீங்கன்னா, எலெக்ஷனுக்கு எத்தனை நாள் இருக்குது? 22 நாள் இருக்குது. இந்த நிலையிலே வெளிப்படையாக நம்பர் 1 அலையன்ஸ் பார்ட்னர் என்று சொல்லப்படுகிற காங்கிரஸ் இப்படி பேசுது அப்படின்னா எப்படி இருக்கு அந்த பர்செப்ஷன் அப்படின்றது மட்டும் பாருங்க. அதாவது வித்து தின்னுட்டாங்கங்க. அந்த வடிவேல் காமெடியில் வரல, மருதமலை படத்துல ஹாஸ்பிட்டல்ல இருக்கும் போது, ஏயா ஒரு நர்ஸ் வந்து கேட்பாங்க வடிவேல் கிட்ட, ஏயா இங்க இருந்த தெர்மாமீட்டர் எங்க அப்படின்ட்டு, தின்னுட்ட நம்ம அப்படிம்பாருல. அந்த மாதிரி ஜோதிமணி போயிட்டு செல்வ பெருதை கிட்ட கேட்டிருக்காங்க போல இருக்குது, ஏங்க இங்க இருந்த காங்கிரஸ் கட்சி எங்க அப்படின்ட்டு, தின்னுட்ட நம்ம அப்படின்ட்டு தான் சொல்லியிருக்காரு. தின்னுட்டியா அப்படின்னு சொல்லி இப்ப இந்த ட்வீட்டை போட்டிருக்காங்க. அதாவது பாத்தீங்கன்னா, இந்த மோசமான சூழலை கேள்வி கேட்காமல் மௌனமாக இருக்க முடியாது. பொறுப்பாளர்கள், மாநில தலைவர் மட்டும் கட்சி இல்லை. இந்த செல்வ பெருந்தகை இன்னும் 2-3 பேர் அவங்க கூட சேர்ந்து சுத்திட்டு இருக்கிறாங்களே, அவங்க மட்டும் கட்சி கிடையாதுங்க. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. இவ்வளவு நேரம் சீரியஸா பேசிட்டு பொசுக்குன்னு காமெடி பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? லட்சக்கணக்கான தொண்டர்களா? ஒருவேளை ஆல் இண்டியா லெவல்ல சொல்லியிருப்பாங்களோ? இருக்குமா ஆல் இண்டியா லெவல்ல லட்சக்கணக்கு? சரி விடுங்க. லட்சக்கணக்கான தொண்டர்களின் உணர்வும் உழைப்புமே கட்சி. பட்டியல் வெளிவானதும் விரிவாக பேசலாம். இந்த லிஸ்ட் வரட்டும், 28 இடத்துல எங்க நிக்கிறாங்கன்ட்டு இன்னும் டீட்டெயிலா நான் பேசுறேன். இதே விற்பனை அணுகுமுறையோடு தான் வேட்பாளர் தேர்வு நடக்கும் என்றால், நல்லா கவனிச்சுக்கோங்க, இங்க நடக்கிறது வேட்பாளர் தேர்வு கிடையாது. 28 இடத்துலையும் 28 வெற்றி வாய்ப்புள்ள வேட்பாளர்கள் நிறுத்துறது அப்படிங்கிறது இங்க நடக்கல. இங்க நடக்கிறது சேல்ஸ். 28 பேரை திமுக கிட்ட நல்ல விலைக்கு வித்துக்கிட்டு இருக்கிறாங்க.
இதே விற்பனை அணுகுமுறையோடு தான் வேட்பாளர் தேர்வு நடக்கும் என்றால் தமிழ்நாட்டில் காங்கிரஸ் கட்சியை யாராலும் காப்பாற்ற முடியாது, யாராலையும் காப்பாற்ற முடியாதுங்க. ஆமா அப்படின்னு சொல்லி ஜோதிமணி அவர்கள் போட்ட ட்வீட் தான் சும்மா வெடிக்குது. இப்ப புரிஞ்சிருக்குமே வீடியோவுடைய ஆரம்பத்திலேயே நான் ஏன் உங்ககிட்ட சும்மா சிரிங்க அப்படின்ட்டு. அதனாலதான் சிரிக்கிற மாதிரி பொழப்பு இருந்தா சிரிச்சுத்தானே ஆகணும். அதாவதுங்க, வெற்றி என்பது கேள்விக்குறி, காங்கிரஸ் கட்சியின் எதிர்காலம் என்பது கேள்விக்குறி, இந்திய கூட்டணியின் வெற்றி என்பது கேள்விக்குறி அப்படின்னு சொல்லி ஒரு தலைவரா பேசிட்டு வராங்க. 20 நாள் வச்சுக்கிட்டு இந்த இப்ப பேசிட்டாங்கல்ல, என்ன இது பத்தி என்னங்க, எதனாலங்க இவங்க இவ்வளவு கோவப்பட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம விசாரிச்சோம்னா, அதாவது திமுகவை பொறுத்த வரைக்கும் இந்த வாட்டி காங்கிரஸுக்கு எப்படியாச்சும் ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும்னு ஆசைப்படுது. அதாவது அவங்களுக்கு 28 சீட்டு எப்படியாச்சும் நம்ம நசுக்கி பிடிச்சி வாங்கிட்டாங்கல்ல, ஆனா அதுல மேக்சிமம் எவ்வளவு தோக்கடிக்க முடியுமோ அவ்வளவு அவங்களை தோக்கடிக்கணும் அப்படின்னு திமுக பிளான் பண்ணுதுன்னு ஒரு தகவல் நம்ம கேள்விப்பட்டோமா. ஆனா ஜோதிமணி என்ன சொல்றாங்க, ஏங்க திமுக பிளான் பண்றது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க, எங்க கட்சியில பொறுப்புல இருக்கிறவங்களே அந்த பிளான் தாங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொல்ல வராங்க. அதாவது திமுக சொல்ற இடத்துல, திமுக விரும்புற இடத்துல, வெற்றி வாய்ப்பு இல்லாத இடத்துல இஷ்டத்துக்கு இவங்க வேட்பாளரை போட்டு காசை வாங்கிக்கிறாங்க, அதை சத்தம் இல்லாம ரகசியமா பண்றாங்க அப்படிங்கிறது தான் இவங்களுடைய அந்த குற்றச்சாட்டு. பாருங்க, ஒரு உதாரணத்துக்கு மதுரை வடக்கெல்லாம் விட்டவே கூடாது, நம்ம வாங்கியே ஆகணும், வாங்கலாம் இந்த வாட்டிலாம் 1 2 பார்த்துருவேன் அப்படின்ட்டுலாம் கூட இவரு சொல்லிட்டு இருந்தார் மாணிக்கம் தாக்கூர். அதெல்லாம் அவங்களுக்கு கொடுக்கப்படவில்லை. அதாவது கிட்டத்தட்ட போன தடவை வெற்றி பெற்ற 18 எம்எல்ஏக்கள்ல 16 பேருக்கு மறுபடியும் சீட்டு கிடைக்குதாங்க காங்கிரஸ்ல. 16 பேருக்கு மறுபடியும் சீட்டு கிடைக்குதான். இது பிரச்சனை என்னன்னா, அந்த 16 பேருமே அவங்க தொகுதிகளில் ஒழுங்கா செயல்படல, அவங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இல்லை, அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப வர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஏற்கனவே பெரிய நெகட்டிவிட்டியை சுமந்து வச்சிருக்காங்க. இந்த கூட்டணி பேச்சுவார்த்தையெல்லாம் கூட்டணி காங்கிரஸ் திமுக இருக்குமா இருக்காதா அப்படின்னு போயிட்டு இருந்த டைம்ல ராகுல் காந்தி கிட்ட ஒரு லிஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க, ஒரு டேட்டா. அந்த டேட்டாவில் இந்த திமுக கூட்டணியில் நின்று வெற்றி பெற்ற அந்த 18 காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் எந்த அளவுக்கு திமுகவோட ஒண்ணு மண்ணா கலந்து இந்த 5 வருஷத்துல என்னென்னத்தையெல்லாம் எவ்வளவு ஸ்வீட் பாக்ஸஸ், இனிப்பு பொட்டலங்கள் எல்லாத்தையும் அவங்க சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கிற லிஸ்ட் எல்லாம் செம கடுப்பாயிருக்காரு. ஒருத்தர் கூட சீட்டு கிடைக்காது பாத்துக்க அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல இந்த கூட்டணி தான் வேணும் அப்படின்னு அடம் பிடிச்சி நெருக்கி எதேதோ பண்ணி சாதிச்சுக்கிட்டாங்கல்ல, அந்த கும்பலுக்கே மறுபடியும் சீட்டு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனா அவங்க ஜெயிக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான் கூடுதல் தகவலாக இருக்கிறது அப்படின்றதுதான் காங்கிரஸ் கட்சிக்காரங்களே ஃபீல் பண்றாங்க. இது போக இன்னும் ஒரு 5 இடத்துல அப்படி மாட்டிட்டு நிக்குதாங்க. சரியான படிக்கு அப்படியே டெட் லாக் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சிக்கிட்டு நிக்குது. எப்படி நாங்க இந்த வேட்பாளரை போடுங்க அப்படின்னு சொல்லி இவங்க கேட்கறது, இல்ல இந்த தொகுதி தர முடியாது, வேற தொகுதியில போய் நில்லுங்க அப்படின்னு திமுக சொல்றது அப்படின்னு சொல்லி பெரிய பஞ்சாயத்து ஓடிட்டு இருக்குதுன்ட்டு. இவங்களுக்கு 5 தொகுதி அப்படின்னா தேமுதிகல ஒரு 3 தொகுதி. இந்த 3 தொகுதியில எந்த தொகுதி அப்படிங்கிறதுல திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் நடுவுலயே சைலண்டா இன்னொன்னு புகஞ்சிட்டு இருக்குது அப்படின்னு ஒரு தகவல் வந்திருக்குதுங்க. அதாவது இது எதை நோக்கி போயிட்டு இருக்குது அப்படின்னா, நேத்து வரைக்கும் மீடியாலலாம் உட்காந்துக்கிட்டு நம்ம நடுநிலை நாதஸ் எல்லாரும் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் எப்பயுமே டிஎம்கேவை ஹைப் பண்ணி பிரச்சனைனாலே அது அதிமுக கூட்டணிக்குள்ளதான் என்டிஏக்குள்ளதான் அப்படின்னு சொல்லி பேசிட்டே இருப்பாங்கல்ல. இப்ப அவங்களே என்டிஏ நல்லா வேலை செஞ்சு எல்லாத்தையும் ஃபைனலைஸ் பண்ணி முதல்ல ஆரம்பிச்சு அவங்க பிரச்சாரமே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, மொத்த வேட்பாளர் லிஸ்ட்டும் விட்டாங்க. இந்த சுச்சுவேஷனை பொறுத்த வரைக்கும் ஒரு ஸ்டெப் அவங்க முன்னாடி இருக்கிற மாதிரி தெரியுதுங்க அப்படின்னு சொல்லி நடுநிலை நாதஸ்களே சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் பாருங்களேன் திமுக கூட்டணி எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்று. ஏற்கனவே எங்க பாண்டிச்சேரியில ஃப்ரெண்ட்லி மேட்ச் போட்டுக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5-6 தொகுதியில திமுக வேட்பாளர் நிப்பாரு, ஆப்போசிட்ல பார்த்தா காங்கிரஸ் வேட்பாளர் நிப்பாரு, காங்கிரஸ் வேட்பாளர் நிப்பாரு, ஆப்போசிட்ல பார்த்தா விசிக அல்லது இன்னொரு தொகுதியில பார்த்தா இவங்க சிபிஐ சிபிஎம் இவங்க நிப்பாங்க. இப்படி ஒரு பெரிய காமெடி அங்க ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் கான்செப்ட் ஓடிட்டு இருக்குது. இதுதான் பீகாரில் நடந்தது. பீகாரில் ஃப்ரெண்ட்லி மேட்ச் போர்டு ரிசல்ட் என்ன வந்தது என்று நாம் பார்த்தோம். இப்ப அதே நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, காங்கிரஸ் கட்சிக்காரர்களுடைய இந்த குமுறலுக்கு என்கிட்ட ஒரு அருமையான சொல்யூஷன் இருக்குது. ஏன் நீங்கள் தமிழ்நாட்டிலையும் ஒரு ஃப்ரெண்ட்லி மேட்ச் போடக்கூடாது? அதாவது நீங்க ஆசைப்பட்டு கேட்டு கிடைக்காத தொகுதிகளில் ஒரு லிஸ்ட் இருக்குல்ல, அங்க நீங்களும் ஒரு வேட்பாளரை போடுங்க, ஃப்ரெண்ட்லி மேட்ச் நல்லா தானே இருக்கும், ஜாலியா இருக்குங்க, போடுங்க அப்படிங்கிறது தான் இப்ப இருக்கக்கூடிய நிலவரம். இதுல திமுக காரங்க அப்படியே தலையை பிடிச்சுன்னு உட்காந்துக்கிறாங்க. ஐயோ என்னடா அது, பாப்பம்பட்டி டீம் ஏப்பம்பட்டி டீம்னு கிரிக்கெட் நடக்கும்ல இந்த வடிவேலு காமெடியில், அந்த மாதிரி ஏப்பம்பட்டி அணி எரிமலையாக குமுறி கொண்டிருக்கிறது, பாப்பம்பட்டி அணி பப்பரப்பேனு பல்ல இழுத்தி கொண்டிருக்கிறது, அணியின் மானத்தை காப்பாற்ற கேப்டன் ஏகாதசி இப்பொழுது களமிறங்குவார் அப்படிங்கிற மாதிரி ஐயா ஸ்டாலின் எங்க களமிறங்குறது? நான் இதை முடிச்சுட்டு தாயா நான் களமிறங்க முடியும், இது என்னைக்கு முடியும்னு தெரியலையே, இழுத்துக்கிட்டு போயிட்டே இருக்குதேன்னு சொல்லி ஒருத்தர் பாக்கெட்டுக்குள்ள வடிவேல் கை விட்டு கை மாட்டிக்கும். அவர் ஜம்ப் பண்ணும்போது இவரும் அவங்க டைமிங் ஏற்ற மாதிரி கூட சேர்ந்து ஜம்ப் பண்ணணும். அந்த மாதிரி மாட்டிக்கிட்டு இந்த கூட்டணி கட்சிகள் பஞ்சாயத்தை முடிக்க முடியாம ஸ்டாலின் தடுமாறி கொண்டிருக்கிறார்.
ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி அப்படின்லாம் பில்டப் கொடுத்தாங்க. உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா யார் இப்ப ஸ்ட்ராங்கான லீடர் அப்படிங்கிறதெல்லாம் அப்பட்டமாக வெளியே தெரிய ஆரம்பித்து விட்டது. மக்களும் பேச ஆரம்பித்து விட்டார்கள். இது டம்மி பாவா அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இது ஒரு புறம் இருக்க, ஏன் காங்கிரஸ் விடாம வெறுப்பேத்திக்கிட்டே இருக்காங்க. புதுச்சேரியிலையும் வச்சு செய்யறாங்க, தமிழ்நாட்டிலையும் ஏதாச்சும் ஒரு பிரச்சனை கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. மொத்தம் இந்த கூட்டணி விளங்காத கூட்டணின்ற ஃபீல ஒட்டுமொத்த கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுத்து, அவங்களுக்கு ஓட்டு போடணும்னு இருக்கிறவங்களுக்கும் கொடுத்து, ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் ஏன் கிரியேட் பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா, ஆமாங்க எங்களுக்கு ஆத்திரம் அடங்கல மயிலாடு அப்படின்றாருல, அந்த மாதிரி எனக்கு ஆத்திரம் அடங்கலைங்க. பாத்தீங்கன்னா நாங்க எவ்வளோ பேர் பிளான் பண்ணி எப்படியாச்சும் இந்த வாட்டி இவங்க கூடலாம் கூட்டணி நிக்காம தாவேகா கூட கூட்டணி போயிட்டு ஒரு மாதிரி அப்படி எடுத்துட்டு போகணும்லாம் நாங்க ஆசைப்பட்டோம். அதுக்கு எடுத்தீங்கல்ல கடைசி நிமிஷத்துல பெரிய மனுஷங்கெல்லாம் சேர்ந்து நாங்க இது ஸ்மூத்தா எடுத்துட்டு போறோம்னு சொல்லி சிதம்பரம் அவங்க இவங்கன்னு போயிட்டு நாங்க கர்கே கிட்ட பேசுறோம், நாங்க சோனியா கிட்ட பேசுறோம், ராகுல் காந்தி ஆஃப் பண்ணிட்டு நாங்க ஸ்டாலின் கிட்ட போயிட்டு ஃபைனலைஸ் பண்றோம்னு பண்ணீங்கல்ல, விட்டுருவோமா, கொட்டச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மோட்ல இவங்க பண்ணிட்டு இருக்கிறாங்க போல. இதுல இப்பொழுதும் நாம் நோட் பண்ண வேண்டிய விஷயம், ராகுல் காந்தி இன்னும் ஒரு ட்வீட் கூட போடலை. அலையன்ஸ் எல்லாம் ஃபைனலைஸ் ஆயிருச்சு, பாண்டிச்சேரியிலும் ஃபைனலைஸ் ஆயிருச்சு, அங்க வேட்பு மனுவே முடிஞ்சிருச்சு, தமிழ்நாட்டிலையும் ஃபைனலைஸ் ஆயிருச்சு. ஆனா இப்ப வரைக்கும் இந்த கூட்டணி விளங்கும், இந்த கூட்டணி ஜெயிக்கும், வாழ்த்துக்கள் ஸ்டாலின் பிரதர் அப்படின்னு எந்த ட்வீட்டுமே ராகுல் காந்தி போடாம அமைதியா இருக்காரு. அவர் பிரச்சாரத்துக்கு வருவாரா வரமாட்டாராங்கிறதே சந்தேகமாக இருக்கிறது. அவரை பிரச்சாரத்துக்கு வர வைப்பதற்கு மீண்டும் கனிமொழியை தூது அனுப்ப வேண்டிய நிலையில் திமுக இருக்கிறது. கனிமொழி தூது செல்ல வேண்டும் என்றால் கனிமொழி அவர்கள் கேட்பதை திமுக செய்து கொடுக்க வேண்டும் என்ற இன்னொரு கோணத்தில் ஒரு சிக்கலுக்குள்ள சிக்கி இருக்கிறது. அவங்க வேற ஒரு விஷயங்கள் எல்லாம் அவங்க கேட்டு இருக்கிறாங்க. சவுத் அவங்க கண்ட்ரோல்ல இருக்கணும்னு ஆசைப்படுறாங்க. இது எதையுமே இப்போ ஒன்னொன்னு மாட்டிட்டு இருக்கிறதுனால திமுக கூட்டணி உப்பு தின்னு தண்ணி குடிச்சிட்டு இருக்குது. எலெக்ஷனுக்கு வாக்குப்பதிவுக்கு மீண்டும் மீண்டும் சொல்ற வெறும் 20 நாள் வச்சுக்கிட்டு இப்படிலாம் நடந்தா எப்படி இருக்கும்? ரைட்டு, இவங்க மட்டுமா நம்ம தோக்கிறது வெளிப்படையாவே அவங்க நம்ம இது விளங்காது, இது நாசமா போயிருன்னு சொல்லி அவங்களே சொல்றாங்களா? சிதம்பரம் அவர் தானே இந்த கூட்டணி வேணும் வேணும்னு ஆசைப்பட்டாரு. அவர் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காருங்க. அவர்கிட்ட ஒரு இன்டர்வியூல கேட்கும்போது நேத்து என்ன சொல்றாரு, இது ஒன் சைடு எலெக்ஷன்லாம் இல்ல, ஐயா ஸ்டாலின் சொல்றாரு 200 தொகுதிக்கு மேல ஜெயிப்போம், கண்ணு கேட்டின தூரம் வரைக்கும் எதிரிகளே இல்லைன்ட்டு அவர் சொல்லுங்கிறாரு. ஆனா சிதம்பரம் நேத்து சொல்றாரு, முன்னாடி இருந்த எலெக்ஷன்ஸ் மாதிரி இது ஒன் சைடு எலெக்ஷன்லாம் இல்ல, ரெண்டும் பயங்கர டஃப்பா இருக்க போகுது, சரியான சேலஞ்சிங்கா இருக்க போகுது. அது மட்டும் இல்லாம மோடியும் அமித்ஷாவும் அடுத்த 20-23 நாட்கள்ல என்னத்தை லான்ச் பண்ண போறாங்கன்னு தெரியல. ஏதாச்சும் ஒரு ராக்கெட் லான்ச்சரை எடுத்து விட்டாலும் விடுவாங்க, எதுக்கும் தயாரா தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு மலுப்பல்ல இப்பயே அவரு முன்ஜாமீன் வாங்குறாரு. கூட்டத்துல பச்சை சட்டை எஸ்கேப் ஆகுது அப்படிங்கிற மாதிரி ஜெயிப்போன்னு உறுதியா சொல்ல முடியாது, ரொம்ப டஃப்பான காம்படிஷனா இருக்க போகுது அப்படின்ட்டு அவரு சைடு வாங்குறாரு. இது எல்லாத்தையும் பார்த்து பயங்கர ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்கிறது யார் தெரியுமா? யார் தம்பி நீ தானேன்னு கேட்பீங்க. இல்லைங்க, நான் கிடையாது, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அவர் பரம்பரை ஆரம்பிச்சிட்டார் இல்லையா, கும்முன்னு கும்புறாரு. போற இடத்தெல்லாம் மைக்கை எடுத்து இப்படி மாட்டிட்டாலே இந்த பழனிசாமி யாருன்னு நான் காட்டாம விட மாட்டேன்டா அப்படிங்கிற அந்த மோட்ல அவர் நின்றுட்டு 4 நாள் 4 days வித்தின் 4 daysல முடிச்சோம்யா எங்க கூட்டணி. யாருக்கு எத்தனை சீட்டு, யார் யாருக்கு எந்தெந்த தொகுதி, தேர்தல் அறிவிப்பு, தேர்தல் அறிக்கை, பரப்புரை பிளான்னு சொல்லி 4 நாள்ல முடிச்சோம். ஆனா நீங்க எப்படி 25 நாளா இழுத்துக்கிட்டு கிடக்குது. எது வலுவான கூட்டணி, எது இயற்கையான கூட்டணி, எது அரவணைப்பான கூட்டணி அப்படின்னு சொல்லி நோண்டிக்கிட்டே இருக்கிறார் ஐயா ஸ்டாலின் அவர்களை. பேசத்தான் செய்வாங்க. 4.5 வருஷம் அவங்கள நீங்க பண்ண டார்ச்சருக்கு இது அவங்க டைம், அவங்க வச்சு செய்யத்தான் செய்வார்கள். இதெல்லாம் போயிட்டு இருக்குது. ஐயா ஸ்டாலின் ஐயா, இன்னைக்காச்சும் அந்த ஃபைனல் லிஸ்ட் யார் யாரெல்லாம் எங்க போட்டி போட போறாங்க, யார் எங்க வேட்பாளர் அப்படிங்கிறது வந்துருமா, நம்ம எப்போ வேலையை ஆரம்பிக்க போறோம் அப்படின்லாம் உடன்பிறப்புகள் அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ள வச்சுக்கிட்டு இந்த எலெக்ஷன் மட்டும் முடியட்டும், ஒட்டுமொத்த வன்மத்தையும் சேர்த்து வச்சிருக்கோம், 26க்கு அப்புறம் இருக்குதியா உங்களுக்குன்னு சொல்லி காங்கிரஸ் மேல வேற ஒரு பக்கம் கழுத்து வரைக்கும் வச்சிருக்காங்க, நசிக்கிறோம் இருங்க உங்களை அப்படின்னு சொல்லி பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.